என்னங்க தண்ணீர் அடி குளிக்க வாங்க. நான் வந்துட்டேன்டி. என்னடி இது? குளிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. நான் குளிக்கிறதுக்கு ஒரு வாளி தண்ணியா? என்னங்க ஒரு வாளி தண்ணி கூட இல்லாம எப்படிங்க குளிக்கிறது? அடியே கூறுகட்ட பயமாலே, இந்த காலத்துல இப்படி இருந்தா பொழைக்க முடியாதுடி. தங்கத்துல கூட வேஸ்டேஜ் இருக்கலாம், ஆனா தண்ணியை தேவையில்லாம வேஸ்ட் பண்ண கூடாது. நான் இப்ப எப்படி குளிக்கிறேன்னு பாரு. ஒரு கப்பு தண்ணி மோரு, ஒரு சொட்டு சிந்தாம எடு. மெதுவா மெதுவா சிந்திர போது. மாமா எப்படி குளிக்கிறேன் பாரு. இப்படி குளிச்சா தண்ணி பஞ்சமே வராது. வணக்கம் தானே பாரு. அட மேலே கருணா இங்க வாடா. அப்பா குளிடா. சரிப்பா. பாரு என் மயன் என்னைய விட திறமசாலி. சாஸ்திரப்படி குளிச்சிட்டேன்பா. நான் பெத்த ராசா, நீ தானே என் பிள்ளை. பாத்தியாரி என் பிள்ளை. ஐயோ 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 ஐயோ, உங்களுக்கு போய் என்ன கட்டி வச்சிருக்கானே எங்க அப்பன், அவனை சொல்லணும். போடி போசா கட்டவளே, உங்க அப்பனா லேஸ் பட்ட ஆளா? உன்னைய கட்டுறதுக்கு ஏட்ட எத்தனை கொஸ்டின் கேட்டான் தெரியுமா? நீங்க இந்த வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்த 100வது மாப்பிள்ளை, 99 பேர் ரிஜெக்ட். உங்க பேரு சூ. சூ என்ன சொன்னீங்க? சூனாங்க. சுப்பிரமணியம் சொன்னாங்களே. நான் தேவையில்லாம ஆவிய செலவுன்றது இல்லைங்க. என் பேரு சுப்பிரமணியன், சுருக்கி சூன்னு வச்சுக்கிட்டேன். ஒரு வார்த்தையிலேயே நீங்க பாதி மாப்பிள்ளை ஆயிட்டீங்க. எதுக்குங்க பேசிட்டு இருக்கும் போதே லைட் ஆஃப் பண்ணிய? வாய் பேசுது காது கேக்குது, எதுக்கு வழக்கு? அடேங்கப்பா, அதுவும் சரித்தாங்க. கல்யாணம்னா பத்திரிக்கை அடிக்கிறது, பந்தல் போடுறது, ஊரை கூட்டி சாப்பாடு ஓடுறதுன்னு இருக்கும். ஆனா அது இங்க இருக்காது. நீங்க தாலியோட வரீங்க, நான் பொண்ணோட வரேன், கட்டி கையோட கூட்டிட்டு போயிட்டே இருக்க. இப்ப தங்க விக்கிற விலையில தாலி எதுக்கு? அருணா கயிறு ரெடியா இருக்கு, அதுவும் நூல் கயிறுதே. வேற பேச்சே வேண்டாம், நீங்க தான் மாப்பிள. ஐயோ என்ன பாதியமா இருக்கிறீங்க? இருட்டுக்குள்ளதானே உட்கார்ந்து பேசுறோம். தேவையில்லாம வேட்டி சட்டை அழுக்காயி போகும்ல, அதுக்கு அவுத்து இக்கத்துல வச்சுக்கிட்டேன். மாமா அடுத்த கைக்கு சுண்ணாம்பு தர மாட்டான், எத்த கையில ஈ காக்கா ஓட்ட மாட்டான். கஞ்ச கருமி பிசினாரி இப்படி என்ன பெருமையா பேசுவாங்க. ஆனா நீங்க என்னையே மிஞ்சிட்டீங்க. இனிமே நீங்களா எனக்கு முழு மாப்பிள. மாப்பிள மாமா மாப்பிள மாமா. நான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ண வந்தேன். உங்க அப்பே உன்னைய எனக்கு கட்டி வச்சாண்டி. எங்க அப்பனே பெரிய கஞ்ச பேசினாரு, நீங்க அவருக்கு மேல பேசினாருன்னு தெரிஞ்சா நான் அன்னைக்கே விஷத்தை குடிச்சு செத்து போயிருப்பேன். இப்பவும் ட்ரை பண்ணு, ஆனா 10 காசு செலவு வைக்காம செத்துப்போ. பாடிய தூக்குறதுக்கே 10,000 ரூபாய் செலவாகும் சொல்றேன். அண்ணே, நீனும் தண்ணி வண்டிதான் ஓட்டுற, நானும் தண்ணி வண்டிதான் ஓட்டுறேன். 2 பேரும் ஒரே முதலாளிட்டே வேலை பாக்குறோம். எதுக்கு இந்த டெவலப்? இல்ல ஒரு டீ வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நானே கடுப்புல இருக்கேன், காலைல இருந்து ஒரு லோடு கூட போடலன்னு. டீ வாங்கி தரணுமா? டீ ஒரு டீக்கே டென்ஷன் ஆகிறேன். வடை கேட்டுருந்தா செருப்ப கைட்டு அடிப்பேன். நீயாச்சும் ஒரு டீ வாங்கி கொடுறா. உனக்கு இதே வேலையா போச்சு. காசுல வந்து டீ கிடைக்க வர வாங்கி கொடுக்காம இவ்வளவு கோவமா பேசுறேன். இந்த பொழப்புக்கு தூக்கு போட்டு சாகலாம். சார், நீங்க யாருன்னே தெரியாது, அதுக்கு எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிருவேன். உனக்கு டீ வாங்கி கொடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. சார் நீங்க ஐய அம்புட்டு காசு இல்லாத கஞ்ச பிசுனாரியா இருக்காங்களே. இவர் பெரிய அம்பானி. இன்னைக்கு நம்ம சொந்த காசை போட்டுதான் டீ குடிக்கணுமோ? சம்மோனே, என்ன நல்லா கிளாஸ் சுடு தண்ணி ஊத்தி அலசிட்டு தூள் மாத்தி ஸ்ட்ராங்கா ஒரு டீயை போடு. ஓசுனா கழுவுன தண்ணிய கூட டீன்னு குடிச்சிட்டு போவ, காசுனா கண்டிஷன் போடுறியா? காசு வச்சிருக்கியா? யோ என்னையா பேசுற? இதுக்கு முன்னுக்கு நான் உன்கிட்ட டீயே குடிச்சது இல்ல. 5 ரூபா டீக்காக என் சொத்து கணக்கு காட்ட சொல்றியா? காசு தானே இருக்கு. யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? இங்க பாரு, போடு போடு போடு. இந்த 50 ரூபா டீயை போடு. இந்த டீ. ஏய், நீ மட்டும் புத்திசாலி, நாங்க மட்டும்
அடி. நல்ல வேலை டீல துப்பல, நம்மகிட்ட டீயும் கேட்கல. இது கூட்டுக்கு, இது குழம்புக்கு, இதெல்லாம் பொரியலுக்கு. ஏங்க எல்லாத்தையும் ஒரே கையில செஞ்சா நல்லாவா இருக்கும்? எல்லாத்தையும் ஒரே வாயில தானே திம்பா. இத சாப்பிட்டா நல்லா நீர் இறங்குமா. அம்மா மரகதா, மரகதா, மரகதா. எங்க அப்பா வந்திருக்கார், வாங்க. மரகதா, அப்பா. எங்க பாருங்க. மாமா, 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 வணக்கம் மாமா. கும்பிடு மாமா. பாருங்களேன், எங்க அப்பா பிறந்த வீட்ல இருந்து சீதனம் கொண்டு வந்திருக்காரு. நீங்க என்ன பண்றீங்க? கறி கடைக்கு போய் அப்பாக்கு நல்ல எலும்பா பார்த்து வாங்கிட்டு வாங்க. ஏதா அப்பாக்கு பல்லு கொஞ்சம் வீக்கு. அவசரப்படாதடி, பொறு. மாமா வந்தவர் ஒரு கோழியை கொண்டு வந்திருக்கலாம், இல்ல ஒரு ஆட்டை வெட்டி தொடைய கொண்டு வந்திருக்கலாம். முதல்ல என்ன இருக்குன்னு பாரு. அம்மா, நீ முதல்ல உள்ள கூட வைக்குமா. இதெல்லாம் ஒரு வாரத்து தாங்க. என்னடி ஆடு துடிக்குதா? ஏன் இப்படி என் மானத்தை வாங்குறீங்க? ஏற்கனவே எங்க 2 மூட்டை பூசணிக்காய் இருக்கு. நல்ல அப்பா, நல்ல புருஷன். இனி எவனாவது பூசணிக்காய் ஏன் மாமா, என்ன மாப்பிள, நான் விட்டதை நீங்க பிறக்கிட்டு வந்துட்டீங்களா? அதான் பார்த்தேன். ஏன்டா வீதியில இவ்வளவு கம்மியா கிடக்குதே நினைச்சேன். மாப்பிள, அது கிடைச்சு இந்த அமாவாசை அன்னைக்கு உங்க ஊர்ல எல்லாரும் இந்த பூசணிக்காய் தான் உடைப்பாங்களா? ஏன் ஒரு காலிஃபிளவர், ஒரு முட்டைக்கோசு, ஒரு பலாப்பழம் இதெல்லாம் உடைக்க மாட்டாங்களா? உடைச்சா நல்லாத்தே மாமா இருக்கு. நீங்க எதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நீங்களும் பூசணிக்காய் ஜெயிச்சிடதே மாமா இருக்கீங்க. ஒரு சூடத்தை தலையில வச்சு உங்களை சுத்தி உடைச்சாலும் உடைச்சிருவாங்க மாமா. குசும்பு. என்ன காரியம் பண்ணிவிட்டீங்க? போட்டாங்க மாப்பிள. மாமா, இது என் கல்யாணத்துக்கு கொடுத்த பேனு மாமா. உங்க மக பழசாகி போயிட்டா. இந்த பேனு புதுசாவே இருக்கு. ஒரு நாள் கூட நான் போடல மாமா. அப்படி பாருங்க. அதனாலதான் நீங்க எனக்கு மாப்பிள. மாப்பிள, முக்கியமான 2-3 பேர் பாக்கறதுக்காக சென்னைக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு கோயில்காரன், நாளைக்கு கோபாலபுரம், அடுத்த நாளைக்கு விருகம்பாக்கம். இவங்க எல்லாம் போய் பாக்கணும்ல. பாக்கலீங்கன்னா அவங்க எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களா மாப்பிள? அவங்க ஃபீல் பண்றது இருக்கட்டும் மாமா. ஒரு நிமிஷம் இருங்க. பேனு விளையாடா பேப்பையமேனு 10 வருஷத்துக்கு முன்னால வாங்கி கொடுத்த ஃபேனையே போடாம வச்சிருக்கானே மாமா. மாப்பிள, இந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்த போடுங்க. கொண்டாங்க மாப்பிள. புதுசா வீடு வாங்கிருக்காக்கு சாட்டியில் போடுமா. மகள் வீட்டிற்கு விருந்தாளியாக வந்திருக்கும் குயராகிய நான் ஒரு நாளைக்கு மேல் தங்க மாட்டேன். போகும்போது வந்து போன செலவை எக்காரணத்தை கொண்டும் கேட்க மாட்டேன் என்று இதன் மூலம் உறுதி கூறுகிறேன். இப்படிக்கு மாப்பிள. மாமா, இந்த காலத்துல இப்படி இருந்தாத்தே மாமா பொழைக்க முடியும். மாப்பிள, நான் இப்பவே புறப்படுறேன் மாப்பிள. சந்தோஷம் மாமா. இதுக்கு எதுக்கு 20 ரூபா பேப்பரு? என் பொண்ணு கிட்ட சொல்லி இருக்கு மாப்பிள. நான் புறப்படுறேன் மாப்பிள. மாப்பிள கிட்ட நம்ம நிறைய கத்துக்கணும். 20 ரூபா பேப்பரை வேஸ்ட் பண்ணிட்டோமோ? பரவாயில்ல, அழிச்சிட்டு வேற எதுக்காச்சும் யூஸ் பண்ணுவோம். ஆண்டவன் படைச்ச சொர்க்கத்தை கொடுத்த அனுமதி ராஜானு. உயிரோட உள்ள கோழியை எவன் திம்பானா? கொண்டாத்தானே திங்க முடியும். மடப்பையில படத்தரமா பேசாடா. வந்துட்டேன். நம்ம செத்தா கூட 4 வாய் திம்ப போறேன். அடியே குவேர மகளே, கோழி என்னடி ஆச்சு? கொண்டாடி சீக்கிரம். அதோ வந்துட்டேங்க. இந்தாங்க சூப்பு குடிங்க. குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன் செல்லம் கண் கலங்குற? இல்லங்க, தீபாவளி பொங்கலுக்கு 1/4 கிலோ கறி கேட்டா 100 தடவை யோசிப்பீங்க. இப்ப எப்படிங்க மனசு வந்து 3 கிலோ கோழிக்கறி வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அடியே குவேர மகளே, மாமனுக்கு நெஞ்சுதே சிறுசு, ஆனா உள்ள இருக்கிற மனசு ரொம்ப பெருசு. கோழி கடைக்கு போனேன், 3 கிலோ கறி 450 ரூபாய்ன்னு சொன்னேன். உன்ன நினைச்சு காசை பார்க்கல, கபால்னு எடுத்துட்டு வந்துட்டேன். அப்பா முருகா, நான் திருத்தணி முருகன் கிட்ட வேண்டினது வீண் போகலங்க. அவர் உங்க மனசை மாத்திட்டாரு. வீட்டுல இருக்கா? கண்டுபிடிக்கப்பட்ட பாடு அந்த பகவான் தெரியும். யோ, நீ எதுக்கு இங்க வந்த? மறுபடியும் கோழி செத்து போச்சு. குப்பை தொழில போட்டா நீ தானே எடுக்க போற. அதான் நீ அலையாண்டாலும் நானே கொண்டு வந்தேன். ஏமா, அந்த கோழிக்கறி நல்லா இருந்தா அது செத்து 2 நாள் ஆச்சு. இது காலையில செத்துது. பிரியாணி போட்டு சாப்பிட நல்லா இருக்கும். இன்னும் கோழி செத்தா கொண்டாடுறேன்னா செத்த கோழியை பொறுக்கிட்டு வந்தது இந்த
என்னதான் பண்ணியா? இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஒரு மழை கையில உனக்கு. நான் வேற ஃபேஸ் பண்ணி தொலைச்சிட்டேன். வீடு தேடி வந்து இமேஜ் டேமேஜ் பண்ணிட்டு போறானே. நல்லா இருக்கடா. இதையும் விட கூடாது. மாப்பிளை தட்டு வைமா. இந்த தட்டுலமா அந்த தட்டு ரொம்ப தேக்காத. என்ன மாப்பிள தடவி தடவி பாக்குறீங்க? வெள்ளி தட்டு தேய்ச்சி வயர் போது தேய்ச்சி பார்த்தா தானே மாமா சேதாரம் என்னன்னு தெரியும். என்ன மாப்பிள தூக்கி பாக்குறீங்க? 1/2 கிலோ தேரும். இன்னைக்கு மார்க்கெட் நிலவரப்படி 60,000 ரூபாய். 60,000 ரூபாய் தானே? நான் என்னமோ 6 லட்சம் போகும்னு நினைச்சேன் மாமா. ஆமா, ரொம்ப நாளா உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கணும்னு இருந்தேன். என்ன மாப்பிள? இந்த வீடு பழைய வீடா இருக்கே, வாங்கினியலா இல்ல? மாப்பிள என் பேரு குபேரா இருந்தாலும் கண்ணக்காவடியாத்தான் வந்தேன். இங்க ஒரு கொம்பால கேளப்பை வருஷமா மாட்டிட்டான். அந்த கொங்காப்பைய யாரு மாமா? மாமலங்க. நானும் உங்களை மாதிரியே ஆடு மாமா. வெய்ய மயிட்லிய. ஏய் மயனே, நம்ம வாழ்க்கை வெள்ளி தட்டு மாதிரியே ரொம்ப பிரகாசமா இருக்குடா. அப்படியா? போடு போடு. வெள்ளி தட்டு தான் 60,000 ரூபாய் என் கைக்கு கிடைச்சா. மாப்பிள நம்ம வெள்ளி தட்டு மேல கண்டு வச்சுட்டான். நாம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம மாமனாதான் நம்ம ஏமாந்தாரு, நம்ம ஏமாற கூடாது. மாப்பிள தட்டு எடுத்தானா தட்டுல இருக்கிற தண்ணி நம்ம மேல சிந்தும். அப்போ குப்புன்னு எந்திரிச்சு கப்புன்னு பிடிச்சிக்கலாம். ஆத்தாடி, காட்டியான மாதிரில படுத்து கிடக்குறேன். கபோதிக்கு பிறந்த கபோதி இந்த வேலையா பண்ணிருக்க. ஐயோ சிந்த போது தொட தொட தொட. தட்டுல தண்ணி ஊத்திட்டா எடுக்க முடியாதா? இந்த வாரேன். தட்டு இருக்குது, தட்டு இருக்குது. ஆமா, நீ வில்லன்னா நான் வில்லாதி வில்ல பரட்டுமா? ஐயோ ஐயோ தட்டு காடுமே, தட்டு காடுமே, தட்டு காடுமே. ஐயோ மாப்பிள அப்படியே போட்டானே. தட்டு போயிட்டேன், தட்டு போயிட்டேன், தட்டு போயிட்டேன், எல்லா மாப்பிளையும் கொண்டு காப்பாடுங்களே. தட்டு போயிட்டேன். பயிர் இங்கே இருக்க மாப்பிள தட்டு முடியிருப்பானோ? கக்கூஸ் மண்ணே,
கக்கூஸ் பக்கத்துல போச்சு வச்சு எனக்கு தெரியாதா? இரு மாப்பிள இரு. அப்பா நான் போயிட்டு வரேன்பா. இருக்கு மாமா மாப்பிள நாங்க கிளம்புறோம் மாமா. என்ன மாப்பிள இவ்வளவு அவசரப்பட்டீங்க? இரு சாப்பிட்டு தான் போகணும். அதுவும் அதே வெள்ளித்தட்டுல. வெள்ளித்தட்டுலானே நாங்க வீட்டுல போய் சாப்பிடுறோம். நீங்க இதே வீட்டுல அதே வெள்ளித்தட்டுல சாப்பிட்டு தான் போகணும். இருங்க வர்றேன். வெள்ளித்தட்டா? அதத்தே நேத்தே நான் ஒளிச்சு வச்சுட்டேனே, அதுல எப்படி சாப்பிட முடியும்? இவன் முட்டா பேலாவுல இருக்கேன். ஒருவேளை இன்னொரு தட்டு இருக்குமோ? அடிச்சா மயனுக்காகமே. மாப்பிள மாமா மாமா அதே வெள்ளித்தட்டு. மாமா 3 வருஷமா ட்ரை பண்ணி என்னால முடியலையே மாமா. நானே 10 வருஷமா ட்ரை பண்ணி தான் என் மாமனார் அடிக்க முடிஞ்சது. மாப்பிள முக்காதான் முடிச்சுதான். மாமா ரொம்ப பீத்திக்கிறாதிய. இது செமி ஃபைனல், ஃபைனல்ல தட்டு எனக்குதே. வரட்டுமா? வாடி போலாம். வேக தூக்கிட்டு வா. டேய் அவன் சரக்குல தண்ணியை மிக்ஸ் பண்ணுவான், நீ சைடிஸை மிக்ஸ் பண்ற. ஏடா இது? இதுதான்டா மிச்சர் சரக்கு. சூப்பர் ஐடியாடா. ஓனர் வராரா? இருக்கிற சரக்கு நமக்கே பத்தாது. மறைச்சு வை மறைச்சு வை. ஊரை போட்டு குடிச்சவா நம்ம சரக்குலாம் இவருக்கு பத்தாது. இருக்கிற எடுத்து வச்சு வைங்க. டேய் என்னடா நானே கொண்டு வந்திருக்கேன். மணி சொல்லுங்க. ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்றியாமே, நீ டென்ஷன் பார்ட்டி ஆச்சு, ஒர்க் அவுட் ஆகாதே. யார் டென்ஷன் ஆனா? யார் லவ் பண்றா? யாரா சொன்னது? எவடா சொன்னது? டேய் பா நீ சொன்னியப்பா. நான் சொல்லல. நீ சொன்னியப்பா. நீ சொன்னியப்பா. நீ சொன்னியப்பா. யாருமே சொல்லியப்பா, நான் தான் சொன்னேன். மணி இந்தா குடி, நீயே சொல்லுவ. எனக்கு கூட வேணாண்ணே. வெளியே வரமாட்டேன். மணி சரக்கு நான் நக்கலா? இந்தாப்பா நீங்க சாப்பிடுங்கப்பா. டேய் கிளி கூச்சப்படாதா, நீ ஒரு டம்ளர் எடுத்து வச்சு ஊத்தி அடிடா. நான் சாப்பிட மாட்டேன்ப்பா. ஏண்டா? சஷ்டி, அதுவும் இன்னைக்கு கந்த சஷ்டி. தொட்டு கூட பார்க்க மாட்டேன்ப்பா. என்னப்பா? நானு வாய ஊதுறேன், வாசனை வருதான்னு பாரு. நாத்து குடல பெரட்டுதுப்பா. என்னடா எப்படி உங்க கூட குடும்பம் நடத்துறாங்க? அவளுக்கு தெரியாதுடா. தண்ணி போட்டா வீட்டுக்கு போக மாட்டேன்டா. பொம்பளை போலீஸ் இல்ல, கொன்னே போட்டு. நானு ஏன் இப்படி படுத்துக்கிறேன்? வாசனையெல்லாம் போனதுக்கு பின்னாடி அப்புறமா வேணா நான் வீட்டுக்கு போறேன். படுத்துக்கிட்டா படு. டேய் என்னப்பா வாசம் வருதான்னு பாரு. வாசனை வருதாடா? செப்டி டேங்க் ஓபன் பண்ண மாதிரி நாத்து அடிக்குதுப்பா. படுப்பா, எனக்கு தூங்க விடுப்பா. கிளி 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 இருந்துடுறா. டே இருந்துடுறா. என்னப்பா? வாசனை வருதாடா? பா என்ன விடிய விடிய தூங்க முடியலையப்பா. அப்படியாடா? இப்போ ஊதுப்பா. உன்னல் வண்டி ஊதுப்பா. என்னம்மா மனமனக்கு? இப்ப நீ போலாப்பா. சரிடா. பா
என்னடா இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? உனக்கு என்னடா தெரியுது? வீட்டுக்கு போகும்போது மல்லிப்பூவும் ஒரு ஃபுல்லும் வாங்கிட்டு போங்கப்பா. சரி. அன்னைக்கு ஒரே ஒரு கட்டிங்க குடுத்துட்டு மீதி ஃபுல்ல நீங்களே குடிச்சா கூட அன்னைக்கு வாசனையே தெரியாதப்பா.